திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் 40 ஆண்டு கால கோரிக்கையான அரசு கல்லூரி கனவை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். முனைவர் கோவி செழியன் அவர்கள் திமுக சார்பில் போட்டியிடுகிறார். குறிப்பாக 4வது முறையாக போட்டியிடக்கூடிய முனைவர் கோவி செழியன் அவர்கள் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி முழுவதுமாக தீவிர பிரச்சாரமானது மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு எந்த மாதிரி வரவேற்பு இருக்கு, அவர் செய்துள்ள நலத்திட்டங்கள் குறித்து கேட்போம். ஐயா வணக்கம். முதல்ல நியூஸ் 7 தமிழ் சார்பா 4வது முறையாக போட்டியிடக்கூடிய உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க சொல்லுங்க, நீங்க தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க, மக்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க? கடந்த 10 ஆண்டு தேர்தல் நேரத்தில் என்னென்ன தேர்தல் அறிக்கையில் தந்திருக்கிறோமோ அதை நிறைவேற்றி தருவோம் என்ற நம்பிக்கையில் மக்கள் எங்கு பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு பேராதரவு தருகிறார்கள். நீங்கள் சொன்னது போல் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த 3 முறை நின்று வென்றவன் இந்த எளிய தொண்டன் கோவி செழியன். 2 முறை எதிர்கட்சி வரிசையில் இருந்தேன். பல முறை சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறேன். அதிகாரிடத்தில் பல்வேறு காரியங்களை செய்து கொடுக்க முயற்சி எடுத்து செய்து கொடுத்திருக்கிறேன். இந்த 5 ஆண்டு காலம் ஆளுங்கட்சி பொறுப்பு, 3.5 ஆண்டு காலம் அரசு கொறடா, 1.5 ஆண்டு காலம் உயர்கல்வித்துறை அமைச்சர். இருப்பினும் இந்த குறுகிய காலத்தில் 80 ஆண்டு கால கோரிக்கை திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். எங்கள் அண்ணன் மேலாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கமும் கோரிக்கை வைத்தார்கள். தொடர்ந்த கோரிக்கை நிறைவேற்ற இயலவில்லை. ஆனால் இந்த தொகுதியின் தொண்டனாக நான் தேர்வு செய்யப்பட்ட பிறகு, உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்த பிறகு 40 நாட்களுக்குள் திருவிடைமருதூருக்கு ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்தார். அந்த ஆண்டே அதற்கான அரசாணை போட்டோம். அந்த ஆண்டே தற்காலிக கல்லூரி திறக்கணும். அந்த ஆண்டே நிரந்தர கல்லூரிக்கு இடத்தை தேர்வு செய்தோம். அந்த ஆண்டே 18 கோடி ரூபாய் நிதி முதலமைச்சர் தந்த காரணத்தால் அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். அந்த ஆண்டே மாணவர்களுக்கான விடுதியையும் தந்திருக்கிறேன். நான் அறிந்தவரை தெரிந்தவரை 234 தொகுதியில் ஒரே ஆண்டில் அறிவித்து மாணவர் சேர்க்கை நடந்து தற்காலிக வகுப்புகள் தொடங்கி நிரந்தர கட்டடத்துக்கு தேர்வு செய்து நிரந்தர கட்டடம் கட்டுவதற்கு நிதியும் தந்து மாணவர் விடுதியும் தந்திருக்கிற ஒரு தொகுதி உண்டு என்றால் அது திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியாக தான் இருக்கும் என்ற மனநிலை எங்களுக்கு உண்டு. அதோடு கலைஞர் பேரில் பல்கலைக்கழகம் 100 ஆண்டுகளுக்கு ஒரு பல்கலைக்கழகம் வருவது என்பது அரிதான செயல். இந்த இளைஞர் பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சரிடம் எடுத்து சொல்லி அனைத்து கட்சி தலைவர் வலியுறுத்திய காரணத்தால் கலைஞர் பெயரில் கும்பகோணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க முயற்சி எடுத்தோம். சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றினோம். ஆளுநர் ரவிக்கு அனுப்பி வைத்தோம். தமிழகத்தை வஞ்சித்த ஆளுநர் ரவி அதை புறந்தள்ளிவிட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார். மீண்டும் குடியரசுத் தலைவரிடம் அணுகி சட்ட போராட்டம் நடத்தி கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் மீண்டும் வரும். முதலமைச்சராக தளபதி வந்த அடுத்த 6 மாதத்திற்குள்ளாக, குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்குள்ளாக கலைஞர் பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் துவங்குவதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வேன். சட்டமன்ற உறுப்பினராக நான் கடந்த 15 ஆண்டுகள் பணியாற்றிய நேரத்தில் எந்த ஒரு கெட்ட பெயரும் இல்லாமல் எல்லோரையும் மதித்து கொடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவழித்து ஒரு எளியவனாக இந்த தொகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டதான். 2011 எந்த எளிய நடையோடு வந்தேனே அதே நடையில் மாற்றம் இல்லாமல் மக்கள் தொண்டனாக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவது உறுதி.